ஒரு பொடிப்பைய இன்ப நிதிக்காக மாவட்டத்தோட கலெக்டரையே அவமானப்படுத்தியிருக்காங்க. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியாத்திர? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா? இப்படி ஆளே இல்லாத ரோட்ல யாருக்கியா டீ யாத்திரை அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வீடியோ இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஜனநாயகத்தோட 4வது தூண் அப்படின்னு பெருமையா அழைக்கப்படுகின்ற ஊடகங்கள், குறிப்பா தமிழக ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்தோட 4வது தூணா செயல்படல, கோபாலபுரத்தோட 4 தூணா செயல்பட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கேவலமான வேலைகளை பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு நாளையில் இவங்க காட்டின பெர்ஃபார்மன்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் இவங்களுக்கு கொட்டி கொடுத்தாங்கன்னு தெரியலைங்க. அந்த மாதிரி பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன். புதிய தருதலை அவன் என்ன நியூஸை போட்டிருக்கான்னா, துணை முதலமைச்சர் பகிர்ந்துள்ள புகைப்படம் அப்படின்னு போட்டு உதயநிதி ஸ்டாலின் இன்பாவோட கழுத்தில் அப்படியே கையை போட்டு ஜாலியாக நடந்து போகிற ஒரு புகைப்படத்தை போட்டிருக்கான். ஜனநாயகத்துக்கு ரொம்ப முக்கியம் இந்த புகைப்படம். அடுத்து பார்த்தீங்கன்னா சுன் டிவி, இவன் வழக்கமாக பயங்கரமாக, அதாவது 200 ரூபா ஊபீஸ் ஒரு கையால் கழுவுறாங்கன்னா இவன் 2 கையால் கழுவி விடுவான். அந்த மாதிரி ஆள். அவன் என்ன போட்டிருக்கான் பாருங்க, ட்ரோன் பைலட்டாக மாறிய டெப்டி சிஎம். என்னமோ இவர் மேலே விமானத்தை இயக்குற பைலட் மாதிரி பயங்கர பில்டப்பை கொடுத்துருக்கான். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிமர் நியூஸ், அது என்ன போட்டிருக்காங்கன்னா, ஜல்லிக்கட்டை பார்க்க தன்னுடன் ஆர்வமாக வந்த நண்பர்களை முன்வரிசையில் அமர வைத்த இன்ப நிதி. என்ன ஒரு நியூஸ் பாருங்க. உடனே அமைச்சர் மூர்த்தி செய்த செயல் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மேடையில் நடந்த நிகழ்வு அப்படின்னு ரொம்ப பெருமையாக போட்டிருக்காங்க. ஆனால் அந்த நிகழ்வை தமிழகமே காரி துப்பிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வதந்தி டிவி, அவன் என்ன செய்தியை போட்டிருக்கான் பாருங்க. உதயும் இன்பாவும் அப்படி கழுத்தில் கட்டி பிடிச்சிட்டு போகிற அந்த புகைப்படத்தை போட்டு, என் தோளை தாண்டி வளர்ந்ததினால் என் தோழன் நீ அல்லவா அப்படின்னு வித்தியாசமாக யோசித்து பயங்கரமாக, அதாவது இவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்குது. யார் பயங்கரமாக கழுவி விடுறா, யார் பயங்கரமாக சிங்சா அடிக்கிறா, யார் பயங்கரமாக முட்டு கொடுக்குறா அப்படிங்கிறதா இவங்கள போட்டி. மாறி மாறி வித்தியாசமாக கவிதைகளாக போட்டு தமிழக மக்களோட பிரதானமான பிரச்சனைகளை இவனுங்க பேசவே இல்லை. இதுதான் பேசிகிட்டு இருக்காங்க. இதிலே டாப் யார் தெரியுமா? இந்த இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த போட்டியில் வெற்றி பெற்றது யார் தெரியுமா? நியூஸ் தமிழ் வெற்றி பெற்றிருக்கு. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, வேணாம்ப்பா பரவாயில்ல சாப்பிடு, ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மகனை ஜூஸ் குடிக்க வைத்த உதயநிதி. எப்பாடியோ என்னையா நீங்கள் இவங்க போடுற அந்த செய்தியெல்லாம் பார்த்தா காரி ஒரு வாட்டி இல்லை, இவங்கள லட்சம் வாட்டி காரி துப்பலாம் போல இருக்கு. அந்த மாதிரி கேவலமான செய்திகள் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி மீடியாக்கள் ஒரு பக்கம் சொம்படிக்க, இந்த 200 பாய்ஸ் 200 ரூபா ஊபீஸ் சும்மா இருப்பாங்களா? ஐயையோ, அவங்க போடுற பதிவெல்லாம் உண்மையிலே தாங்கிக்க முடியலைங்க. பயங்கர காமெடியாக இருக்கு. உதயநிதியும் இன்ப நிதியும் ஒன்றா நிற்கிற புகைப்படத்தை எடுத்து போட்டு, பார்த்தீங்களா இதை பார்த்துட்டு எல்லாரும் கதற போகிறாங்க, இவங்க இப்படி பண்ண போகிறாங்க, ஐயையோ அவ்வளோதான் தமிழக மக்கள்லாம் பயப்பட போடுறாங்க அப்படின்னு பயங்கரமான பதிவெல்லாம் போட்டுட்டு வராங்க. டேய், நீங்கள் போடுற அந்த கொத்தடிமை புகைப்படத்துக்காக தமிழக மக்கள் ஏண்டா கதற போகிறாங்க, ஏண்டா மற்ற கட்சியினர் கதற போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் பதிலடியை கொடுத்துட்டு வர்றாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, கண்டென்ட்டை கொடுத்துவிட்டு கதற போகிறோம்னு சொல்கிறீங்களே, அடுத்து கழுவி விட உங்களுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க, உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் கழுவி விட்டுட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ரிப்ளை ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொத்தடிமைகள் தாண்டா கதறணும், வாழ்நாள் முழுக்க ஒரு குடும்பத்தின் கூக்கழுவுற கொடுமை உங்களுக்கு தாண்டா அப்படின்னு சரியான ரிப்ளைவே கொடுத்துருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி வாழ்க, இன்ப நதி வாழ்க, நீங்கள் எப்போதாண்டா வாழ போறீங்க குடும்ப கொத்தடிமைகளை அப்படின்னு பயங்கரமான பதிலடியே கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த திமுக கும்பல் மேடைகள்ல பயங்கரமாக பேசுவாங்க, சுயமரியாதை மண்ணாங்கட்டி அப்படின்னு பயங்கரமாக பேசுவாங்க.
ஆனால் உலகத்திலேயே சுயமரியாதை இல்லாத கும்பல் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 200 பாய்ஸ் தான். இந்த 200 பாய்ஸை பற்றி இந்த கோபாலபுர குடும்பம் ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நம்ம குடும்பத்திலேருந்து வரிசையாக வாரிசுகளை இறக்கினாலும் அப்படியே கையை கூப்பி கும்பிட்டு வாங்க எஜமானே வாங்க எஜமானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால தான் கருணாநிதி என்ன சொன்னார், என்னுடைய குடும்பத்திலேருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்தார், இளைஞரணி தலைவரானார், துணை முதலமைச்சர் ஆனார், இப்போ முதலமைச்சரும் ஆயிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார், ரொம்ப தெளிவாக நிறுத்தி நிதானமாக சொன்னார். நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தணும். என்னுடைய குடும்பத்திலிருந்து மகனோ மகளோ மருமகனோ யாருமே அரசியலுக்கு எட்டியே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு உறுதியாக சொன்னார். ஆனால் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அரசியலுக்கு வந்தார், எம்எல்ஏ ஆனார், இளைஞரணி தலைவர் ஆனார், அமைச்சர் ஆனார், இப்போ துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு. அடுத்து முதலமைச்சருக்காக எய்மோட ஓடிக்கிட்டு இருக்காப்ல. அதே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு, குடும்பத்தில் பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக அரசியல் வரணும் அவசியமே கிடையாது. நிறைய பேர் கட்சிக்காக உழைச்சவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்க தான் வரணும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் அரசியலுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு அவரும் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு. இதே மாதிரி தான் இன்பாவை தொடர்ந்து 2 மாதங்களாக மீடியாக்கள்ல காட்டிக்கிட்டே இருக்காங்க, முகத்தை காட்டிக்கிட்டே இருக்காங்க. அதாவது மக்களுக்கு பழக வைக்கிறாங்களாம், அந்த முகத்தை பழக வைக்கிறாங்களாம். அப்படியே பழக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து உடனடியாக இளைஞரணி தலைவர், அடுத்து அமைச்சர், அடுத்து துணை முதலமைச்சர், அடுத்து முதலமைச்சர், அடுத்து இன்பாவோட பையன் துன்பாவும் என்ன பண்ணுவாப்ல, அப்படியே வருவாப்ல, இளைஞரணி தலைவராகவாப்ல, அப்படியே முதலமைச்சர் துணை முதலமைச்சராக போயிட்டு இருப்பாப்ல. ஆனால் இந்த 200 பாய்ஸ் அப்பையும் இதே மாதிரி பார்த்தீங்களா, இந்த புகைப்படங்கள்லாம் பார்த்து எல்லாரும் கதறாங்க அப்படின்னு கதறிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலே கதறது யாரு? இந்த 200 பாய்ஸ் தான் கதற வேண்டிய நிலைமையில இருக்காங்க. ஏன்னா இவங்களால இந்த அடிமட்டத்தில் இருந்து போஸ்டர் ஒட்டுறது இந்த மாதிரியான வேலைகளை பார்க்க முடியுமே தவிர யாராலையும் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. இந்த குடும்ப அரசியல் தமிழகத்துக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு புகைப்படம் தான் சான்று. அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மதுரைக்கு ஜல்லிக்கட்டை பார்க்க போறாரு. போனது தப்பு கிடையாது. அவருடைய மகனும் அடுத்த வாரிசுமாக அறியப்படுகின்ற இன்பாவையும் கூட்டிட்டு போறாரு, அதுவும் தப்பு கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த புகைப்படத்தில் உதயநிதி ஸ்டாலினும் இன்பாவும் உட்கார்ந்துருக்காங்க. அவருடைய பக்கத்தில் பத்திரத்துறை அமைச்சர் வந்து நின்றுட்டு இருக்காரு, அது தப்பு கிடையாது. அவர் 200 பாய்ஸ் தான் நின்னாலும் பிரச்சனை கிடையாது, மக்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜல்லிக்கட்டு போராளியான ராஜசேகரன் அவர்களை மரியாதை கொடுத்து முன்வரிசையில் உட்கார வைக்க வேண்டியவரை பின்னாடி நிற்க வச்சிருக்காங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தை அதில் பார்த்தீங்கன்னா மதுரை கலெக்டர் இருக்காங்களே, அவங்க நின்றுட்டு இருக்காங்க. பக்கத்தில் மதுரை எம்எல்ஏ, அது 200 பாய்ஸ் பிரச்சனை கிடையாது, நின்னாலும் பிரச்சனை கிடையாது, இப்போ கீழே படுத்து இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க. ஆனால் மரியாதை கொடுக்க வேண்டியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம மரியாதையை தேவையில்லாத ஆளுக்கெல்லாம், இன்பா போன்ற ஆளுக்களுக்கெல்லாம் விழுந்து விழுந்து மரியாதை கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் இருக்காப்புல, நாங்களாம் ஆண்ட பரம்பரை அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசினாப்புல, அவரை பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கு பொன்னாடை பொறுத்துறாரு. ஓகே, அது வந்து துணை முதலமைச்சர், அவர் பொன்னாடை பொறுத்துறதுல தப்பு கிடையாது. ஆனால் இன்பாவுக்கும் ஒரு பொன்னாடை போர்த்தியது இன்னைக்கு சரியான விமர்சனமாக மாறி இருக்கு. என்ன காரணம்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சர், இன்பா என்னையா பொறுப்பில் இருக்காரு அப்படின்னு தமிழக மக்கள் இன்னைக்கு காரி துப்பிட்டு வர்றாங்க. அதுவும் இந்த விவகாரத்தில் மிகப்பெரிய சர்ச்சை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டத்தோட கலெக்டரை வந்து மாற்றி உட்கார வச்சாங்க, அவரை வந்து நிற்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக மாறிட்டு இருக்கு. குறிப்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. மாவட்ட கலெக்டர் வந்து அவமதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் இன்பாவோட ஃபேன்ல ஏதோ ஒரு தூசு பட்டிருக்கு. உடனே வந்து பக்கத்தில் இருந்த அமைச்சர் இருக்கார்ல, அவர் வந்து பயங்கரமா தட்டுறாரு. வெட்கமாக இல்லையா? வெட்கமாக இல்லையா? தன்மானம் எல்லாம் உங்களுக்கு தன்மானங்கிறது இல்லையா? இல்ல சாப்பாட்டுல உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா? அந்த பையன் வயசு என்ன? உங்க பேர வயசை விட சின்ன பையன். ஒருத்தர் அதுக்கு கேட்டிருக்காரு, யோ
பக்கத்தில் இருக்க அவங்க அப்பாவுக்கே அதை பற்றி கவலை இல்லை, நீ ஏன் அப்படி பதற அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கடும் கோபத்தோட ஒரு தமிழன் கடுமையான பதிவை போட்டிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ செம வைரலாக போகுது. நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கார்ல, அவர் இன்பா பின்னாடியே பவ்யமாக போகிற அந்த வீடியோ தான். நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவன்? உதயநிதி என்ன இன்ப நிதி வந்தாலும் நான் வாழ்கன்னு சொல்லுவான். வெட்கமாக இல்லையா? தன்மானம் எல்லாம் உங்களுக்கு தன்மானங்கிறது இல்லையா? இல்ல சாப்பாட்டுல உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. அந்த வீடியோவை பார்த்து கிஷோர் கேசாமி அவர்கள் சரியான ஒரு பதிவை போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, மோடியை எல்லாம் நான் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடுவேன், ஆனால் அந்த இன்ப நிதி வந்தால் தான் நான் கும்பிடு போடணும், மற்றபடி நான் சுயமரியாதைக்காரன், இப்படிக்கு பிடிஆர் அப்படின்னு போட்டிருக்காரு. சரியான அடிங்க, சரியான அடி. ஏன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்லாம் பயங்கரமாக பேசுவார். நான்லாம் யார் தெரியுமா, நான்லாம் எங்கே படித்தேன்னு தெரியுமா, நான்லாம் எந்த நிறுவனத்தை வேலை பார்த்தேன்னு தெரியுமா அப்படின்னு பேசுவார். அதுக்கு தான் கிஷோர் அவர்கள் தெளிவான கேள்வியை கேட்டிருக்காரு. நீங்கள் எங்கே வேணாலும் படிக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம், யாரை வேணாலும் எதிர்க்கலாம், ஆனால் இன்பா வந்தால் கும்பிடு போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கலாய்ச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்றாவிங்க ஃப்ளெக்ஸே அடிச்சு வச்சிருக்காங்க. அதில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் மூர்த்தி ஏற்பாட்டில் நாளை அலங்காநல்லூருக்கு திமுகவின் அடுத்த வாரிசு இன்ப நிதி வருகை அப்படின்னு போட்டு இன்ப நிதி பாசறை எதிர்காலமே அப்படின்னு போட்டலாம் ஃப்ளெக்ஸ் அடிச்சிருக்காங்க. அட பாவியல, என்னடா கொடுமையாக இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் கடந்த காலத்தில் பேசின ஒரு வீடியோ கூட செம வைரலாக போயிட்டு இருக்கு. அவர்களுக்கு தலைவர்கள் கிடையாது, கொள்கை கிடையாது. பியூஷ் சொன்னது போல 3 ஜெனரேஷன், 3 தலைமுறை. முதல் தலைமுறை கருணாநிதி, இரண்டாவது தலைமுறை ஸ்டாலின், மூன்றாவது தலைமுறை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். பியூஷ் கோயல்ஜி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன். தமிழகத்தில் 3G 4G அப்கிரேட் ஆயிருக்கு, இன்ப நிதி வந்துட்டாரு. 4G இப்ப இன்ப நிதி 4 தலைமுறை என்று தமிழகத்தில் இருக்கிறார். இன்ப நிதி 4G ஆயிருக்கு. நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி 5G ஆக வேண்டும். இப்படி யார் என்னத்தை சொன்னாலும், யார் காரி துப்பினாலும் இந்த 200 பாய்ஸுக்கு அறிவே இருக்காது, அவங்க திருந்த போறதும் கிடையாது. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு நாங்கள் தான் அப்படியே நேசிக்கிறோம், நாங்கள் தான் ஜல்லிக்கட்டோட அபிமானிகள் அப்படின்னு இப்போ ஒரு வேஷம் போடுறாங்க பாருங்க. இந்த கோஷ்டி, இந்த கரகாட்ட கோஷ்டி நாடகத்தை போடுறாங்க பாருங்க, அதை மட்டும் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. அந்த அளவு நம்முடைய தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் இவங்க அவ்வளோ துரோகங்களை பண்ணியிருக்காங்க. காளையை காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலில் சேர்த்து ஜல்லிக்கட்டு தடைக்கு காரணமாக இருந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி ஓட்டுக்காக ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குவதாக 2021 சட்டமன்ற தேர்தலில் கூறி ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிய உள்ள நிலையில் இதுவரை இந்த வாக்குறுதி செயல்படுத்தாமல் ஜல்லிக்கட்டு காளை உரிமையாளர்களை ஏமாற்றி வரும் இந்த திமுக அரசை நாங்க ஆட்சிக்கு வந்தா காளை உரிமையாளர்களுக்கு மாதந்தோறும் 1000 கொடுப்போம்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? 4 வருடங்களாவது 1 ரூபா கூட இதுவரைக்கும் திமுக அரசாங்கம் கொடுக்கல. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லுவாரு, எங்களுடைய வாக்குறுதிகள் 99.99 விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றிட்டோம், எங்களுடைய வாக்குறுதிகளை மக்கள் மறந்தா கூட என்ன பண்ணுவோம், நாங்கள் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுவார். ஆனால் இந்த வாக்குறுதியை அவங்க நிறைவேற்றவே கிடையாது. அது மட்டும் கிடையாது, இந்த ஜல்லிக்கட்டுக்கான தடை ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கம் தான். இதை நானோ பிஜேபிக்காரங்களோ சொல்லலை, இப்போ திமுகவோட கூட்டணியில் திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு ஊதுகுழலா இருக்கார்ல கோபாலசாமி வைகோ அவர்களே சொல்லியிருக்காரு. தமிழக மக்கள் எல்லோரையும் எதுவும் தெரியாதவர்கள் என்று தங்களுடைய பித்தலாட்ட வேலையில் ஜெயித்து விடலாம் என்று செயல் தலைவர்கள் கனவு காண வேண்டாம். வீட்டின் செல்ல பிராணிகளான மாடுகளை கொடிய விலங்குகள் பட்டியலில் கொண்டு போய் சேர்த்தது திமுக பங்கேற்ற மந்திரி சபையில் இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காங்கிரஸ் தலைமையில். கலைஞர் திமுக தலைவர், திமுக மந்திரி சபையில் இருக்குல்ல கேபினெட்ல, இந்த காளமாடுகளை கொண்டு போய் இப்படி சேர்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு தடை வரும், இது எங்களுடைய பாரம்பரிய பண்பாடுங்கிற யோசனை இல்லையா? தமிழ்நாட்டு பண்பாட்டை பற்றி வாய்கிலிய செயல் தலைவர், திமுக செயல் தலைவர் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எங்க செவ்வாய் மண்டலத்தில் இருந்தாரா? மீத்தேனில் மோசடி செய்ததை போல், ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் படுகொலைக்கு காரணமாக இருந்துவிட்டு நீலி கண்ணீர் வடிப்பதை போல் இதிலே இந்த நாடகம் ஆட முடியாது.
என்னென்ன சொல்லியிருக்காப்புல பார்த்தீங்களா. ஆனால் இன்னைக்கு இந்த திமுகவும் திமுகவோட கூட்டணி எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஜல்லிக்கட்டு காதலர்கள் போல, ஜல்லிக்கட்டை நேசிக்கிறவங்க போல, ஐயோ இவங்க போடுற வேஷத்துக்கு அளவே இல்லைங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா திருமாவளவன்லாம் கர்நாடகாவுக்கு போய் ஜல்லிக்கட்டை தடை பண்ணணும் அப்படின்னு போராடுற ஒருத்தவங்களுக்காக பிரச்சாரமே பண்ணியிருக்காப்ல. எவ்வளோ கேவலமானவங்களா இருக்காங்க பாருங்க. ஆனால் இதை பற்றியெல்லாம் தமிழக மக்கள் வந்து பேச மாட்டாங்க. தமிழக மக்கள் இதெல்லாம் மறந்துருப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இந்த திமுகவும் திமுகவோட கூட்டணியும் ஜல்லிக்கட்டு தமிழர்களோட பாரம்பரியம் அப்படின்னு பயங்கரமான வேஷத்தை போடுறாங்க. இவங்களுடைய வேஷம் எல்லாம் இந்த பொங்கலோட அந்த பொங்கல் செலிப்ரேஷன்லேயே வந்து புட்டுக்கிட்டு போச்சு. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வெறும் பானையில் திராவிடத்தை போட்டு கின்னாரு பாருங்க, அந்த வீடியோலாம் செம வைரல் பார்த்துங்க, செம வைரல். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு பார்வையிடுறதுக்காக உதயநிதி ஸ்டாலின் மதுரையில் வந்துக்கிட்டு இருக்காரு. மதுரையில் வரையில ரோட்ல யாருமே இல்லை. யாரும் இல்லாத கடையில நீ எதுக்கியா டீ ஆத்துற அப்படிங்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் சும்மா இருக்கிற ரோட பார்த்து அப்படியே கை காட்டிட்டு போறாரு. அவங்க வந்து அந்த காரோட எண்ணிக்கையில கூட மக்கள் கிடையாது. அதுக்கு நிறைய பேர் என்ன பதிவு போடுறாங்கன்னா, யோ என்னையா இது வழக்கம் போல காசை கொடுத்து மக்களெல்லாம் அழைச்சிட்டு வருவீங்க, அவங்களும் இல்லை. சரி மக்களை அழைச்சிட்டு வர்ற அந்த 200 பாய்ஸ் அவங்க எங்கேயா போனாங்க, டாஸ்மார்க்கு ஓடிட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் பங்கம் பண்ணிட்டு வராங்க. இந்த தகவல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.